தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து கணவன் மனைவி ஜோக்கு தான் வந்து பயங்கர பெஸ்ட்டான ஜோக்காக போயிட்டுருக்கு. அதை பற்றி யாரும் நீங்கள் கமெண்டில் உங்களோட கமெண்ட் செக்ஷன் ஏதாவது இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தொடர்ந்து நம்ம ஜோக்ஸ் வீடியோ பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு ஜோக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு லேட் நைட்டில் மனைவியோட மொபைலில் பீப் சத்தம் கேட்குது. அதாவது ஏதோ மெசேஜ் வர மாதிரி சவுண்டு கேட்குது. கணவன் அந்த மொபைலை பார்த்துட்டு கோபமாக மனைவி கிட்ட, யார் இது இந்த நேரத்தில் உன்னை பியூட்டிஃபுல்னு சொல்கிறதுன்னு கேட்குறான். யார் உன்னை பியூட்டிஃபுல்னு இந்த நேரத்தில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, லேட் நைட்டில் சொல்கிறான் சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, அட யாருடா அது, நம்மளே யாரும் அழகுன்னு சொல்கிறாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியமாக எழுந்திரிச்சு மொபைலை பார்த்துட்டு அவரை விட கோபமாக கத்தினாள். அவங்க ஹஸ்பண்டை விட கோபமாக கத்தினாலாம். அட லூசு புருஷா, முதல்ல உங்கள் கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கிட்டு பாருங்கள், அது பியூட்டிஃபுல் இல்லை பேட்ரி ஃபுல்னு வந்ததை போய் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு சண்டை போடுதான்ப்பா. அடா பாவீங்களா, ஐயோ 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 ஐயோ, அப்புறம் அதிகமாக இருக்குது. அடுத்த ஜோக் பார்க்கலாம். பொங்கல் லீவு அட்ராசிட்டிஸா. அடே இது என்ன புது கணக்காக இருக்குது, ஒரு நாள் லீவு கேட்டது குத்தமா? வேலை செய்யும் அலுவலகத்தில் சென்று பொங்கலுக்காக ஒருவர் முதலாளியிடம் போய் ஒரு நாள் லீவு கேட்கிறார். முதலாளி, ஒரு வருடத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 365 நாள் ஐயா. முதலாளி, அதில் மொத்தம் எத்தனை வாரம் தெரியுமா? 52 வாரம் ஐயா. முதலாளி, ஒரு வருஷத்தில் எத்தனை சனி ஞாயிறு வரும் தெரியுமா? 184 சனி ஞாயிறு. முதலாளி, மொத்தத்தில் 281 நாள் தான் மீதம் இருக்குது. சரி, ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறேன்? 8 மணி நேரம் ஐயா. சரி, ஓகே. அதில் 16 மணி நேரம் என்ன செய்கிற? வீட்டில் தானே இருக்க? ஆமாம் ஐயா. முதலாளி, 16 மணி நேரத்தையும் கூட்டி ஒரு வருஷத்தில் பாரு, 175 நாள் நீ வீட்டில் இருக்கிற. இப்போது சொல்லு மிச்சம் எத்தனை நாள்? 91 நாள் இருக்குது ஐயா. சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் டீ குடிக்கிற நிமிஷம் 30 நிமிஷம் சரியாக எடுப்பீங்க. இப்போது 30 நிமிஷம் படி 23 நாள் ஐயா. அப்போது மிச்சம் 78 நாள் ஐயா. அதில் சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். நேவா இது போயினே இருக்குது. இதன்படி 48 நாள். அப்போ மிச்சம் எத்தனை நாள்? 48 நாள் எங்கே விட்டனே. அப்போ மிச்சம் எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 22 நாள் ஐயா. இதில் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் லீவ்? எப்படியும் 2 நாள் லீவ் எடுத்துருவேன். அப்போது எத்தனை நாள்? 20 நாள் ஐயா. இதில் 5 நாள் எப்படியும் தனிப்பட்ட வேலை இருக்குதுன்னு லீவ் எடுத்துருவேன். அப்புறம் 15 நாள் தான் ஐயா இருக்குது. இதில் ஆண்டு லீவு 14 நாள். ஆண்டு லீவு 14 நாள். இப்போ எத்தனை நாள் இருக்குது? 1 நாள். ஒரு நாள் ஐயா. ஆஹா, அந்த ஒரு நாளைக்கு தான் இப்போது நீ லீவ் கேட்டு வந்திருக்க. அதானே? ஒரு நாள் தானே நீங்கள் வேலை செய்கிறீங்க. இது எல்லாத்தையும் போயிட்டு கூட்டி கழிச்சு காமிச்சு சொல்கிறாரு. இப்போ 24 மணி நேரம் தான் நம்ம வேலை செய்கிறோமா? அப்புறம் ஏன் டெய்லி ஓடிக்கணும் என்னடா மாரி மூச்சிக்கணும் இருக்கிறதாக்குது இவ்வளோ நாளா? இதே நான் இப்போ தானே யோசிக்கிறேன். பயங்கர கிரிமினலாக யோசிக்க வச்சுச்சு. ஆனால் ஜோக்கு பக்கா. இவ்வளோ நேரம் வலின்னு வலிச்சாலும் அருமையான ஜோக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஜோக்கு தான் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு, புரிஞ்சுது, ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஒரே ஒரு நாளுக்காக மாங்கு வேலை செஞ்சு கிடக்கணும். நம்ம டெய்லி ஓடிக்கணும் கூடாது. நம்ம வேலை செய்கிற நேரத்தை மட்டும் கணக்கு பண்ணி பார்க்கணும், அது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.